ஹாய், வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சஞ்சிதா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேங்கிங் ரீசனிங்ல வந்துட்டு கோடிங் டிகோடிங் டாபிக்ல இருந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு சர்டன் கோட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அது இண்டிவிஜுவலா ஒவ்வொரு வேர்டுக்கும் அதுக்கான கோடு வந்து என்னது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இங்க என்ன கேட்குறாங்க, கொடுத்துட்டு ஒவ்வொரு வேர்டுக்கான கோடு கொடுத்துட்டு ஆக்டிவ் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்ப ஆக்டிவ் அப்படிங்கிற வேர்டு வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. பார்க்கும்போது என்னது, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் என்ன இருக்கு, ஆக்டிவ் அப்படிங்கிற வேர்டு இருக்கு. அப்ப ஒரு இடத்துல என்னது யூனிக்கா ஒரே ஒரு இடத்துல அந்த வேர்டு இருக்கிறப்ப யூனிக்கான கோடு தான் வரும். ஓகேவா? அப்ப என்னது, இப்போ இதுல என்னது, இதுக்கு நேரா தான் என்னது, இந்த வேர்ட்ஸுக்கு நேரா தான் என்னது இந்த கோடு வந்து சொல்லியிருக்காங்களா. இப்போ காமனான இருக்க கோட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிருங்க. அப்ப யூனிக்கான கோடு வந்து என்னது கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ காமனான கோட் பாருங்க, பியூ ஃபர்ஸ்ட்லயும் இருக்கு, தேர்ட் ஒன்லயும் இருக்கு, கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்தது டபிள்யூடிங்கிறது செகண்ட் ஒன் வந்து தேர்ட்ல இருக்கு, ஸோ கேன்சல் பண்ணிடலாம். எல்ஓசிவிங்கிறது தான் இருக்கு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா எல்ஓசிவின்னு தான் இருக்கு. ஓகேவா? அப்ப எல்ஓசிவிங்கிறது இப்போ இதுக்கு இப்போ இங்க இருக்க காமனான வேர்டு கேன்சல் பண்ணா சென்சார், அடுத்து சர்க்கியூட். அப்ப வைப்ரேஷன் ஆக்டிவ் அப்படிங்கிற ரெண்டு வேர்டுக்கான கோடு வந்து எல்ஓசிவி. இதுல வந்துட்டு ஆக்டிவ் அப்படிங்கிற வேர்டுக்கான ஸ்பெசிஃபிக்கா எதுன்னு சொல்லி என்னது நம்ம ஷியோரா சொல்ல முடியாது, எந்த கோடு வரும்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ cannot be determined. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ என்னது கொடுத்துருக்க கோட் லாங்குவேஜில் ஒவ்வொரு வேர்டுக்கான கோடு வந்து சொல்லிட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா டிஎஸ்விஒய் அப்படிங்கிற கோடுக்கான வேர்டு என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டிஎஸ்விஒய்க்கான கோடு வந்து என்னது, இப்போ டிஎஸ் அண்ட் விஒய். டிஎஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. டிஎஸ்ங்கிற கோடு வந்து எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு, செகண்ட் ஒன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் காமனான வேர்டு எதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டுக்கு காமனான வேர்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ஸ்டேபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன இருக்கு, ஸ்டேபிள் இருக்கு. அப்ப டிஎஸ்ங்கிறதுக்கான கோடுக்கான வேர்டு எது, ஸ்டேபிள். ஓகேவா? அது ஸ்டேபிள் வந்து எந்தெந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஸ்டேபிள் ஆப்ஷன் ஏல இல்லை, ஸோ கேன்சல் பண்ணிடலாம். பில இல்லை, கேன்சல் பண்ணிடலாம். சில இருக்கு, டில இருக்கு, நன் ஆஃப் திஸும் வராது. ஓகேவா? அப்ப சிடி ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு வரும். அடுத்து விஒய்க்கு செக் பண்ணுங்க. விஒய்ங்கிற கோடு எங்கெங்க வருதுன்னு பாருங்க. விஒய்ங்கிற கோடு இங்க மட்டும் தான் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன்ல மட்டும் தான் விஒய்ங்கிற கோடு இருக்கு. அப்ப என்னது, அப்ப யூனிக்கான வேர்டுக்கானது தான் எது, வேர்டுக்கான கோடு தான் எது, விஒய்க்கான வேர்டா இருக்குமா? அப்ப வந்து என்னது பாத்தீங்கன்னா காமனா என்னது, கேஎஸ். காமனானது என்னது, சென்சார் இருக்கு, ரெசோனன்ஸ் இருக்கு. ஸோ என்னது பல்ஸுங்கிற வேர்டு தான் இல்லை. அப்ப விஒய்ங்கிறதுக்கான வேர்டு கோடுக்கான வேர்டு எது, பல்ஸ். ஸோ ஆப்ஷன் டி பல்ஸ் ஸ்டேபிள். அது நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. சர்டன் கோட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு வேர்டுக்கான கோடு வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு சர்க்கியூட் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சர்க்கியூட்டுங்கிற வேர்டு எங்கெங்க வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க இல்லை, செகண்ட் ஒன்ல வருது, தேர்ட் ஒன்ல இருக்கு, ஃபோர்த்ல இல்லை, செகண்ட் அண்ட் தேர்ட்ல இருக்கு. அப்ப செகண்டுக்கும் தேர்டுக்கும் காமனான கோடு எதுவோ அதுதான் என்னது சர்க்கியூட்டுக்கான கோடா இருக்கும். அப்ப செகண்ட் அண்ட் தேர்ட்ல காமனான கோடு பாத்தீங்கன்னா டபிள்யூடி. ஸோ சர்க்கியூட்டுக்கான கோடு எது, டபிள்யூடி, ஆப்ஷன் ஏ. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சர்டன் கோட் லாங்குவேஜ்ல ஒவ்வொரு வேர்டுக்கும் அதுக்கான கோடு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுல எது நாட் ட்ரூ, எது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? கொடுத்துருக்க அந்த வேர்டு கோடை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது நாட் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். ஓகேவா? அப்போ வந்து சென்சார் இஸ் நாட் கோட் அஸ் பியூ. சென்சாருக்கு பியூங்கிற கோடு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது ட்ரூவா இல்ல நாட் ட்ரூவான்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ சென்சாருங்கிற வேர்டு வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு, அந்த என்னது
தேர்ட் ஒன்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட், ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் காமனான கோடு என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல காமனான கோட் பாத்தீங்கன்னா PU PU. ஓகேவா? ஆனா அங்க என்ன கொடுத்துருக்காங்க, சென்சாருக்கு கோடு வந்து PU இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சென்சாருக்கான கோடு வந்து என்னது PU. ஸோ வந்து என்னது ஃபர்ஸ்ட் வந்து என்னது, இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், ஆனா நாட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வராது. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வாக் ஸ்லோ மே பி கோடட் as BHRJ. இப்போ ஸ்லோங்கிற வேர்டு என்ன எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸ்லோங்கிற வேர்டுக்கு என்னது இப்ப காமனான கோடு அடிச்சிட்டோம்னா ZP. அப்ப BHKM KAQM. அப்ப BHங்கிற கோடு வந்து என்னது மேபின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரலாம். ஓகேவா? அப்போ RJங்கிறது வாக்குக்கான கோடா இருக்கலாம். ஸோ மேபி இது வரலாம். ஸோ இது வந்து என்னது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? அடுத்தது ஸ்ட்ராங்கஸ்ட் கோடட் as VYன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்ட்ராங்குங்கிற கோடு எங்க வேர்டு எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க செகண்ட் ஒன்ல இருக்கு, அண்ட் வந்து என்னது ஃபோர்த் ஒன்ல இருக்கு. செகண்ட் அண்ட் ஃபோர்த்ல காமனானது எதுன்னு பாருங்க. காமனானது ZPங்கிறது தான் என்னது காமனானது. ZP தான் வந்து என்னது ஸ்ட்ராங்குக்கான கோட் சொல்லியிருக்காங்களா. ஆனா ஸ்ட்ராங்குக்கான கோடு என்னன்னு சொல்லியிருக்காங்க, VYன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ 1 and 3 தான் என்னது நாட் ட்ரூ. அப்ப ஆப்ஷன் சி போத் 1 and 3. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஒவ்வொரு வேர்டுக்கான கோட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா பிரிங்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பிரிங்ஸ்ங்கிற வேர்டு எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல இல்ல, செகண்ட் ஒன்ல இல்ல, தேர்ட் ஒன்ல இருக்கு, ஃபோர்த் ஒன்லயும் இல்ல. இப்போ தேர்ட் ஒன்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப பிரிங்ஸ்னு என்னது யூனிக்கான வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப யூனிக்கான கோடு இருக்கும். ஓகேவா? இப்ப யூனிக்கான கோட்னா அங்க இருக்க கோட்ல காமனான கோடை கேன்சல் பண்ணிட்டா யூனிக் கிடைச்சிருமா. LI இருக்கு, RI இருக்கு. அடுத்தது என்னது UBங்கிற கோடு இருக்கு. அடுத்தது MHFTன்னு இருக்கு. ஓகேவா? இப்ப MHFTங்கிற கோடு பிரிங்ஸ்ங்கிற வேர்டுக்கு எது வந்து என்னது கரெக்டானது ஷூட் ஆகுறது எதுன்னு நம்மளுக்கு தெரியும், ஷுவரா தெரியாது. பிரிங்ஸுக்கான வேர்டுக்கான கோடு வந்து என்னது MHA BFTன்னு தெரியாது. ஸோ வந்து என்னது ஆப்ஷன் வந்து E cannot be determined. ரெண்டுமே வரலாம், MH வரலாம், FT வரலாம். ஸோ என்னது நம்மளால என்னது பிரிங்ஸ்க்கான கோடு வந்து MHO FTOன்னு வந்துட்டு நம்ம என்னது ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. ஸோ ஆப்ஷன்ஸ் D வந்து cannot be determined. அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் இண்டிவிஜுவலான கோடு கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, சிட் ஹோப் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சிட் அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு, செகண்ட் ஒன்ல இருக்கு, தேர்ட் ஒன்ல இருக்கு. மூணுக்கும் காமனா இருக்கிற கோடு எதுன்னு பாருங்க. மூணுலயும் காமனா இருக்கிற கோடு என்னன்னு பாருங்க. RI. அப்ப RIங்கிற கோடு தான் என்ன வரும், சிப் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு. அடுத்து ஹோப்புங்கிறதுக்கு கண்டுபிடிங்க. ஹோப்புங்கிற வேர்டு எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல இல்ல, செகண்ட் ஒன்ல, தேர்ட் ஒன்ல இங்க இருக்கு, ஃபோர்த் ஒன்ல இருக்கு. அப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல காமனா இருக்கிற கோடு எதுன்னு பாருங்க. காமனா இருக்க கோடு பாத்தீங்கன்னா UB. அப்ப RIUBங்கிறது தான் இதுக்கான கோடு. ஆப்ஷன் B RIUB. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கேக்குறாங்கன்னா கோட் லாங்குவேஜ் கொடுத்துட்டு என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னா மார்னிங் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துட்டு அதுக்கான கோடு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப மார்னிங் அப்படிங்கிற வேர்டு எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன்ல இருக்கு. இப்ப ரெண்டுக்கும் காமனான கோடு எதுன்னு பாருங்க. செகண்ட் அண்ட் தேர்ட்ல காமனான கோடு பாத்தீங்கன்னா LIRB இருக்கு. இப்ப LIRI இருக்கு. RIங்கிறது வந்து என்னது ஃபர்ஸ்ட் ஒன்லயும் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்லயும் காமனா இருக்கிறது, இதுல ரெண்டுலயும் இன்னும் காமனா இருக்கு, சிப் அண்ட் சிப். ஓகேவா? சிப்புங்கிறது தான் RI. ஸோ LI. ஓகேவா? அப்ப மார்னிங்கிற வேர்டுக்கான கோடு வந்து எதுனா LI. ஆப்ஷன் A LI. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கொடுத்துருக்க கோட் லாங்குவேஜ்ல வேர்டுக்கான கோடு கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, ட்ரீஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ட்ரீஸுங்கிற வேர்டு எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு, தென் செகண்ட் ஒன்ல செக் பண்ணுங்க,
தேர்ட்ல செக் பண்ணுங்க, ஃபோர்த்ல எங்கேயுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்போ இந்த ஒரே ஒரு இடத்துலனா என்னது, யூனிக்கான கோட் இருக்கும், யூனிக்கான வேர்டு. ஸோ யூனிக்கான கோட் இருக்கும். ஸோ வந்து என்னது, காமனான கோட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிருங்க. அப்போ பிஇங்கிற கோடு வந்து கேன்சல் ஆயிரும். அடுத்தது ஆர்ஐங்கிறது கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து என்னது, ஹச்ஏ கேன்சல் ஆயிரும். அப்போ என்ஓ, அப்போ ட்ரீஸுக்கான கோடு என்னது, NO, ஆப்ஷன் சி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சர்டன் கோட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்னது, ஒவ்வொரு வேர்டுக்கான கோடு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்னது, அஃபோர்டபுள்ங்கிற வேர்டு எங்கே இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு, செகண்ட் ஒன்ல இருக்கு, அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல இல்லை. ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் காமனான கோடு எதுவோ அதுதான் என்னது, அஃபோர்டபுளுக்கான கோடு. அப்போ ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் காமனான கோடு எதுன்னு பாருங்க, பிடி. ஓகேவா? அப்போ பிடிங்கிற கோடு தான் என்னது, அஃபோர்டபுள் வேர்டுக்கான கோடு. ஆப்ஷன் ஏ பிடி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்னது, வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான கோட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, இஃப் பேங்க் மார்க் இஸ் கோடட் அஸ் TRAX. பேங்க் மார்க் அப்படிங்கிற வேர்டுக்கு TRAXங்கிற கோட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு வாட் இஸ் த கோட் ஃபார் கிவன் எக்ஸாம். கிவன் எக்ஸாம் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கிவன் எக்ஸாம், அப்போ எக்ஸாம்ங்கிற வேர்டு கிவனுங்கிற வேர்டு இருக்கான்னு பாருங்க. எக்ஸாம்ங்கிற வேர்டு எங்க இருக்கு, இங்க இருக்கு. செகண்ட் ஒன்ல பாருங்க, இல்லை. தேர்ட்லயும் இல்லை, ஃபோர்த்லயும் இல்லை. கிவனுங்கிற வேர்டு ஃபோர்த்ல இருக்கு. ஸோ எக்ஸாம்ங்கிற வேர்டு கிவனுங்கிற வேர்டு ரெண்டுமே என்னது, ஸ்பெசிஃபிக்கான வேர்டு. அப்போ என்னது, யூனிக்கான வேர்டுங்கும் போது யூனிக்கான கோட் இருக்கும். அப்போ காமனான இதுல காமனான கோட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுங்க. பிடி கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து எஸ்கியூ கேன்சல் ஆயிரும். TF கேன்சல் ஆயிரும். இப்போ ஹச்ஆர்ங்கிற வேர்டு தான் என்னது, எக்ஸாமுக்கான கோடு. அடுத்து கிவன் பார்த்தீங்கன்னா, கிவனுங்கிற வேர்டுக்கு என்னது ஸ்பெசிஃபிக்கானது, அதாவது யூனிக்கான வேர்டா. இப்போ யூனிக்கான கோடு தான் இருக்கும். இப்போ என்னது, விசி. இப்போ காமன் கோட்ஸை கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்தது என்னது, WQAXன்னு இருக்கு. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா பேங்க் மார்க் அப்படிங்கிறது TRAXன்னு இருக்கு. இங்க மார்க்குங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்ப மார்க்குங்கிற வேர்டுக்கு கோடு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா AXன்னு இருக்கும். அப்போ HRWQங்கிறது தான் எதோட கோடு, கிவன் எக்ஸாமோட கோடு. அப்ப HRWQங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க. இப்போ ஆப்ஷன் சி HRWQ. ஓகே, தேங்க்யூ.